நீங்கள் யாரும் லவ் பண்ணுறீங்க? நான் அவரை கேட்டேன். அவங்க ஃபஸ்ட்டு எப்படி பண்ணீங்க? வாழ்க்கை கல்யாணமாக இருக்கலாம். ஏன் அவர்கிட்ட கூட இருக்கலாம். சாரி, ஒரு முக்கியமான விஷயம். அந்த ஃபாஸ்ட் கோர்ட்டு சூப்பர் டான்ஸ் வந்தது அங்கே அந்த டைமில் நாமளும் வந்துருக்கோம். இங்கேருந்து போகிற நாம அங்கே இருக்கிற கேட்காம கூட டிஸ்டர்பே பண்ணிடக்கூடாது. அப்படி பண்ணிட்டீங்கன்னா பழைய நினைவுகள் மட்டும்தான் உங்கள் ஞாபகத்தில் இருக்கும். புதுசாக மாதிரி எதுவுமே உங்கள் ஞாபகத்தில் இல்லாத போகும். நீ சொல்லி மாதிரி யூஸ் பண்ண முடியாது. தேவையில்லாமல் யூஸ் பண்ணக்கூடாது. பஸ் இது வயசு இந்த மாதிரி ஒரு டிவைஸ் பார்த்தா வெளியே யாரும் சொல்றாங்க. ஏன்னா உங்களோட லூஸ் நினைச்சிருவாங்க. எங்களை பார்த்தா லூஸா தெரியுது. இது 3 பேர் தான் பார்த்தோம். இது ஒரு சயின்டிஃபிக் வேலை. இதை வச்சு நீங்க என்ன பண்ணுறீங்க? அந்த இதை வச்சு பணம் சம்பாதிக்க முடியாது. அது நீங்களே முடிவு பண்ணாது. முதல்ல ஒரு நாள் நான் வச்சு என்ன பண்ண முடியும் பார்க்குறோம். அப்புறம் நீங்கள் ஒரு வச்சு ரிசர்ச்லாம் பண்ணிக்கணும். நான் பிளான் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் வெயிட் பண்ணணும். சரி பாருங்க. இப்போ இன்னப்போ அதில் ஆனால் பணம் கிடைச்ச உடனே டிவைஸ் எடுத்து திரும்பி கொடுக்கணும். ஓகேவா? ஓகே ஓகே. பாஸ் காலை கரெக்டாக முடியும். பாய். See you. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. நான் அப்பவே வந்துட்டேன். நீ மட்டும் நான் சொன்ன வேலையில் ஜாயின் பண்ணு. அப்பா கிட்ட நான் பேசுகிறேன். அதெல்லாம் ஒரு தேவை. அம்மா ப்ராஜெக்ட் ஒன்று சுற்றிங்க. பிடிச்சிருக்கேன். நான் எவ்வளோ முக்கியமான விஷயம் ஒரு இதுவாக பாருங்க. எது ஒன்றும் எடுத்துக்கோங்க. நாங்கள் இதை எல்லாத்தையும் எல்லாத்தையுமே இது வரைக்கும் 50,000 வரும். இல்லை சார், 100,000 பே பண்ணாது. சமூகம் பெரிய போட்டு தப்பா பேசியிருந்தா வச்சுருங்க. சரியா எனக்கு சப்போர்ட் வாங்கி தரேன். சரி ஓட ஓட. உங்களுக்கு பாகவதம் பிடிக்குமா இல்லை கிட்டப்பா பிடிக்குமா?
எங்களுக்கு போய் ரஜினி தான் முடியும். ரஜினியா? யாரதா? சூப்பர் சார். எந்த படத்தில் நடிச்சிருக்க? ஆங்கிலேய நடிகரோ? ஆங்கிலேய நடிகர். கடைக்காரர் யாரு? புதுசா இருக்கு. சமூகம் பெரிய இடம் சார். 2500 ரூபாய் எக்ஸ்ட்ரா ரூபாய். குரா நாங்கள் வெளிநாட்டு ரூபாய் வாங்குறது இல்லை. இது நம்ம பணம் தாங்க. 100 ரூபாய். நம்மளோட பணம் 100 ரூபாய். இதுதான். ஓ, இதான் கள்ள நோட்டா? நம்ம சவரி கேட்கும்போது சந்தேகப்பட்டேன். குடிக்க சாரி வேணும். ஏ கடியா, அந்த புறாய் வேணும். புறாய் இந்த பொட்டியில் என்னடா வச்சிருக்கீங்க? உன் வயசு பசங்க எல்லாம் ஊர் உலகத்தை போய் பாரு. ஒப்பந்தான் கடைசி வரைக்கும் திருந்தாமலே இருக்காரு. நீ அவரு மாதிரி இல்லாம ஜோசி பாக்குறேன் ஊரை ஏமாத்திட்டு தெரியறான். என்ன உருப்பட போனாலும் பின்னாடியே வந்துடுறாங்க. வேலைக்கு போறதை கெடுக்கிறதே அவன் தாட்டாங்க. இந்த வரப்ப சிக்கன் செய்யற அன்னைக்கு கரெக்டா மூக்கு வைத்த மாதிரி வந்து நிக்கிறான். பாரு, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அவன் திங்கிற சோட்டோட அவஸ்தை வைக்கல. அப்பதான் எனக்கு புத்தி சொன்ன புரிஞ்சுக்க மாட்டான். எனக்கு நான் செஞ்சு காட்டுறேன். சாப்பிட்டுக்கலாமா? புலி வாப்பா உட்காரு, சாப்பிட்டு போயிடலாம். அதெல்லாம் வேணாமா, உங்களுக்கு நேரம் ஆகுது, நான் கிளம்பணும். சாப்பிடுறதுக்கு என்ன அவசரம்? சோத்துல ரசம் வைக்கிறது உங்களுக்கு தமாசு. வெளியில எங்கேயும் சாப்பிடாதீங்க, வீட்டுக்கு வந்துடுங்க. மாத்திர மெதுவா உள்ள எதுவும் உடைச்சிடாதீங்க. பாத்து எடுங்க. புலி சிக்கன் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், சாப்பிட்டு போட. வேண்டாமா, சாப்பிட்டா போயிடுவேன். அவனுக்கு வயிற்றுல அழுத்தமா, அதை சொல்றான். என்னடா அது? ஏற்கனடிதான் உனக்கு எப்படி கிடைச்சது? அது என்ன இருந்ததுமா? ஒரு மாசமா நான் வீடு முழுக்க தேடி கிடைக்காது, உனக்கு எங்க கிடைச்சது? அது புளி வெட்டி சூப்பர் அருள் லெட்டர்ல மை போட்டு கொடுத்தான். இங்க எந்த ஐட்டச் மை எடுத்து போறீங்க? ஆமா, வெத்தலைக்கு என்னடா பண்ண? பேசிட்டீங்களா? பாரு, இந்த சிக்கன் வேலையெல்லாம் வெளியில வச்சுட்டேன். ஒரு வேலையை செஞ்சு குறைக்கிறது வச்சுட்டு இப்படி வெட்டியா. நாளைல இருந்து புதுசா தொழில் பண்றோம். தொழில? என்ன தொழில்? சென்னையில் ஒரு அதிசயம். இடமும் நேரமும் தெரிந்தால் போதும், நீங்கள் தொலைத்த பொருள் நிமிடங்களில் கண்டுபிடித்து சொல்லப்படும். முக்காலமும் உணர்ந்த புலிவெட்டி சித்தரின் தெய்வீக அருள் பெற்ற விஞ்ஞான சிருஷ்டி ஜோதிடர் புலிவெட்டி ஆறுமுகம். ரெடி போலாம். ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு காலையில சென்னையில அங்க ஒரு புது ஜாலி போஸ்டர் வளர்த்திருக்கு. வழக்கமா இந்த மாதிரி போஸ்டர்லாம் நேரா ஆர்டர் பண்ணா இந்த பண்ணுவேன்னு சொல்றாங்க தவிர இப்படி பப்ளிக்கா போஸ்டர் அடிச்சு ஓட்ட மாட்டாங்க. இவர் கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடன்ஸ் பார்த்து நினைக்கிறேன். கண்டிப்பா இன்னைக்கு சூப்பரான ப்ரோகிராம் பார்க்கலாம். ஒரு கஷ்டமா வராது. வாங்க மேடம், வாங்க. அப்போ இந்த செயின் காலையில 9 மணிக்கு நெல்சன் மாணிக்கம் ரோடுல வரும்போது குறைஞ்சு போயிடுச்சு. சரியா? அதற்கான சாமி நான் இவ்வளவு நேரம் சொன்னேன். கன்ஃபார்ம் பண்ணிட்டேமா, கொஞ்சம் வெயிட் பண்ண முடியுமா? நீங்க கண்டுபிடிச்சு சொல்றீங்கன்னா எவ்வளவு நேரம் ஆனாலும் நான் வெயிட் பண்றேன்.
கண்டிப்பா இன்னைக்கு சூப்பரான ப்ரோக்ராம் பாட்டு போகுது. அவரோட விஞ்ஞான ஜோதிட நிலையத்துக்கு இப்ப போக போறேன். அங்க போயிட்டு என் செயின் கார்னர் நிக்க போறேன். அவர் எப்படி பல்ப வாங்கிட்டு முடிக்கிறாருங்கிறதா கிளைமேக்ஸ். உன்னோட செயின் கிடைச்சாச்சு. எங்க இருக்கு சாமி? உன்னோட ஹேண்ட்பேக்ல ஃப்ரெண்ட்ஷிப்ல. பிரியமான பிரியம் டிவி நேயர்களுக்கு புலியட்டி சித்தரின் அருள் பரிபூர்ணமாக கிடைப்பதாக. என்னையும் புலியட்டி சித்தரையும் அவருடைய விஞ்ஞான விஷயம் பரிசோதிக்க வந்திருக்கின்ற பெண்ணோடச்சின் பிராமணத்தினராக சொன்னதே போய் கருணாக பாம்போட குட்டையே தள்ளட போட்டு தெளிக்கிற விஞ்ஞான சக்திக்கு கைப்பையில் இருக்கிறத கண்டுபிடிக்கிறது எவ்வளவு நேரம் போகுது? இந்த பொண்ணுக்கு வேணா இது விளையாட்டா இருக்கலாம், ஆனா உங்களுக்கு வாழ்க்கை ரொம்ப முக்கியமான பொருளெல்லாம் கிடைச்சி தெரியும். இந்த புலியட்டி சித்தர் அதை கண்டுபிடிச்சிட்டா நான் இருக்கேன். நம்பினோர் கைவிடப்படா. அமேசிங். நம்ம நினைச்சது ஒண்ணு, ஆனா இங்க நடந்தது ஒண்ணு. கண்டிப்பா இவர்கிட்ட ஏதோ ஒரு அதீத சக்தி இருக்கு. அதுவும் இந்த செப்பு தகுல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இது சாதாரண தகடு இல்ல. புலிவெட்டி சித்தரே கைப்பட எழுதிய முக்காலத்தையும் உணர்த்தும் எந்திரம். இந்த இடம் எங்கப்பா இருக்கு? அழாதம்மா, கணபத இவங்க நம்பாதீங்க. நீங்களே பொருள் எடுத்து மாட்டி வச்சுட்டு இவங்களே மறுபடியும் கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த ஃப்ராடுங்க அவங்க. கேசல நீங்க தான் பார்த்து போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. ஏய்,